وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தாலாவுக்கு என்றென்றும் உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஹபீப் ரபில் ஆலமீன் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் அன்னவர்களை இறுதி வரை பின்பற்றி வாழுகின்ற மெய்விசுவாசிகள் மீதும் மன்னகமும் விண்ணகமும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதாக. மேலான அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் பணித்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும், எவைகளை எல்லாம் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அவன் விலக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விலகியும் தவிர்ந்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக வசியத்தை செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு மனிதன், அல்லாஹ்வை ஏற்ற ஒரு மனிதன் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ் எவைகளை எல்லாம் கூடாது என்று தடை செய்து வைத்திருக்கின்றானோ அவைகளை தடுத்தும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பணித்திருக்கின்றானோ அவைகளை செய்தும் நடக்குகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக நல்லவர்களாக அந்த அடியார்கள் மாறுகிறார்கள். இந்த நேரத்திலே அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் வழியாக மாறிவிடுகிறான். அந்த மக்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த மனிதர்களுடைய தேவைகள், அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகள், அந்த மனிதர்களுக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள், இவைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மேலான அமரர்களாகிய மலாயிக்காமார்கள் கூட அல்லாஹ்வை பயந்து நடந்த அந்த நல்ல மக்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் உங்களுடைய காரியதர்த்தர்களாக, உங்களுடைய கர்மங்களை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அந்த அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று நல்ல விதமாக நடந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, இறை நேசர்களுடைய உதவி இருக்கிறது, நல்லவர்களுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மலாயிக்காமாருடைய உதவிகள் இருக்கின்றன என்பதனை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலேதான்
உண்மையான முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள். அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்து சேர்ந்தன. நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றார்கள். அந்த உண்மையான தூய வழியிலே அல் குர்ஆன் எது ஹராம் என்கிறதோ அதை தவிர்த்து நடந்தார்கள். அல் குர்ஆன் எது ஹலால் என்று சொல்லுகிறதோ அதை எடுத்து நடந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்றும் முழுதும் அடிபணிந்து நடந்தார்கள் அந்த அருமை சஹாபாக்கள். எனவேதான் யுத்த களங்களிலே எல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி அந்த சஹாபாக்களுக்கு வந்ததை வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்திலே, உஹது யுத்தத்திலே, இது போன்ற நிறைய யுத்தத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிக்கீன்கள் எழுந்த நேரத்திலே, இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் கன்னடம் கட்டிய நேரத்திலே, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இழிவாக்க வேண்டும் என்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி அந்த யுத்த களங்களிலே அல்லாஹ்வுடைய அமரர்கள் மூலமாக இறங்கியது என்பதனை பத்ருடைய வரலாறு, உஹதுடைய வரலாறு, இது போன்ற நிறைய யுத்த வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அமரர்கள் மூலமாக அந்த மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வேறு யாரையுமே அவர்கள் பயப்படவில்லை. இறைவனுடைய பயத்தை தவிர எந்த அதிகாரியையோ, எந்த அரசையோ, எந்த பட்டாளத்தையோ, எந்த படைபலத்தையோ அந்த நல்லவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான், அவனுடைய உதவி நமக்கு கிடைத்தால் போதுமே என்ற அமைப்பிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அருமை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சாதாரண விடயங்கள் அல்ல. ஒரு மூமினுடைய ஈமானை பறிப்பதற்காக முயற்சி செய்தார்கள் முஸ்லிக்கீன்கள் அன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஅத்தின் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள், எந்த அளவுக்கு கொடூரமான முறையிலே அலாபு செய்யப்பட்டார்கள் தெரியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகள் எல்லாம் அழகான முறையிலே நமக்கு இஸ்லாத்தை பற்றி தந்திருக்கிறது. எந்த கட்டத்திலேயும் எந்த நேரத்திலேயும் இஸ்லாத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கப்படக்கூடாது என்பதிலே உதாரண புருஷர்களாக எங்களுடைய மேலான முன்னையோர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதனை வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களை இஸ்லாத்தை விட்டும் விடுபடியாக அவர்களுடைய ஈமானிலே இருந்து கலந்து கொள்ளும் விதமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன தெரியுமா செய்தார்கள்? முஸ்லிக்கீன்கள் கடுமையான வெயிலிலே பாலை வனத்திலே மணலிலே அவர்களை படுக்க வைத்து பெரும் பெரும் பாறாங்கல்லுகளை அந்த பிலால் ரலியல்லாஹுடைய உடம்பிலே வைத்து கஷ்டப்படுத்தினார்கள். பிலாலே, ஈமானிலே இருந்து நீ கலந்து விட வேண்டும், இஸ்லாத்திலே இருந்து நீ வெளியாக வேண்டும் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு என்ன தெரியுமா செய்தார்கள்? அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனை தவிர நீங்கள் என்ன சித்திரவதை செய்தாலும் ஈமானிலே இருந்து நான் கலந்து கொள்ள மாட்டேன், நான் மூமினாயிருக்கிறேன் என்று தன்னுடைய ஈமானுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டார்கள். ஏன்? முஸ்லிமா இருந்ததின் காரணமாக, மூமினா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, அந்த மதத்தை விட வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் என்ற ஒன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக, முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்பதற்காக, ஏகத்துவ கொள்கை இந்த பூமியில இருக்கக்கூடாது என்பதற்காக
அந்த நல்லவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை எப்படியெல்லாம் வேதனை செய்தார்கள் தெரியுமா? கடுமையான நெருப்பை மூட்டுவார்கள். கடுமையான நெருப்பை மூட்டி அதற்கு மேலால் தகரங்கள் போன்ற மிக சூடாக கூடிய வஸ்துக்களை அதற்கு மேலால் வைத்து ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அந்த அதற்கு மேலாலே முதுகிலே எந்த ஆடையும் இல்லாமல் அவர்களை படுக்க வைப்பார்கள். கீழா இருந்து நெருப்பு வந்து கொண்டே இருக்கும். இந்த வேதனை தாங்க முடியாமல் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு துடிதுடிப்பார்கள். எதற்காக? ஈமானை விட்டுவிடும்படி சொன்னார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு ஈமானை விட்டுவிட்டார்களா? இஸ்லாத்துக்கு அவர்கள் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறிவிட்டார்களா? இல்லை அன்புக்குரியவர்களே, ஈமானிலே அவர்கள் மிக ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். இஸ்லாத்துக்காக முதலாவதாக உயிர் தியாகம் செய்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அந்த பெண்ணினுடைய 2 கால்களையும் 2 ஒட்டகைகளிலே கட்டி வைத்து அவர்களுடைய மறைவான இடத்தை குறிபார்த்து அம்புகளால் எய்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை கொலை செய்யப்பட்ட வரலாறை இஸ்லாம் சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கிறது. எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் தான் மூமின்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மாத்திரம்தான் இருந்தது. இந்த உலகத்திலே எப்படி வேதனை வந்தாலும், எந்த அமைப்பிலே வந்தாலும் ஈமானை பறிகொடுக்க மாட்டேன், இஸ்லாத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன், இஸ்லாமிய கடமைகளிலே உதாசீனம் செய்ய மாட்டேன் என்ற அமைப்பிலே அருமை சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் எல்லாரும் இருந்தார்கள் என்பதனை அன்புக்குரியவர்களே வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் என்று ஏதோ தானோ என்று பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக எங்களுடைய காலங்களை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அருமருந்தை தந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே எல்லாவற்றுக்கும் மருந்திருக்கிறது. இஸ்லாத்திலே எல்லாவற்றுக்கும் அழகான முறையிலே அதற்குரிய நிவாரணைக்குரிய வழியை தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக விசேஷமான ஒரு மருந்தாக, ஒரு மந்திரமாக அந்நியர்களுடைய, பிற மக்களுடைய, பிற மதத்தை சார்ந்தவர்களுடைய தொல்லைகள் எங்களை எல்லை மீறி போகும் என்று சொன்னால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த திக்ரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த திக்ரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே எடுங்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வனிமல் வக்கீல், அனைத்து எங்களுடைய கர்மத்தையும் அவனின் பக்கமே நாங்கள் சாத்தி விடுகிறோம். அவனே எமக்கு பொறுப்பாக வரட்டும். உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய தீன், உன்னை ஈமான் கொண்ட மூமின்கள், உன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், ரப்பே எங்களுக்கு நீ போதுமானவன், எங்களுக்கு நீ போதுமானவன், எங்களுடைய பொறுப்புகள் அனைத்தையும் உன்னின் பக்கமே நாங்கள் சாட்டி விடுகிறோம் என்று அந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். வீட்டிலே இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயிலேயும் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எந்த பக்கத்தால் வரும் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நபியுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நும்ரூத், இஸ்லாத்தின் எதிரி, முஸ்லிம்களின் விரோதி, இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொன்னவன். அன்புக்குரியவர்களே, அந்த நும்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக, கொல்லுவதற்காக வேண்டி பிரமாண்டமான நெருப்பை மூட்டிய வரலாறை நாம் பார்க்கிறோம். நெருப்பை மூட்டினார்கள் அந்த முஷ்ரிக்குகள். மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அனைத்து படைப்பினங்களும் என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், ரப்பே இப்ராஹிமை காப்பாத்து, ரப்பே இப்ராஹிமை காப்பாத்து, உன்னை வணங்குகின்றவர் அவர்தான் இருக்கிறார் இந்த பூமியிலே, இப்ராஹிமை காப்பாத்து என்று எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சியது.
மலாய்க்காமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இப்ராஹீமை காப்பாற்றும்படி கேட்டார்கள். இப்ராஹீமுக்கு நாங்கள் போய் உதவி செய்யவா என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு முடியுமா இருந்தால் இப்ராஹீமிடத்திலே நீங்கள் போய் கேளுங்கள் என்று சொன்னார்கள். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே காற்றுக்கு பொறுப்பான மலக்கு போகிறார். இப்ராஹீமே, காற்றை கொண்டு வந்து இந்த நெருப்பை கொண்டு செல்லட்டுமா இப்ராஹீமே? வேண்டாம். நெருப்புக்கு தண்ணீருக்கு பொறுப்பான மலக்கு வந்தார். இப்ராஹீமே, வானத்திலே இருந்து மலையை பொழியச் செய்து இந்த நெருப்பை அணைக்கட்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வேண்டாம், உங்களுடைய யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. உங்களுடைய யாருடைய மனிதனுடையவோ அல்லாஹ்வுடைய படைப்பிடவோ எந்த உதவியும் எனக்கு தேவை கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையை நினைக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்தல் வாஹிது ஃபிஸ் ஸமா, யா அல்லாஹ், வானத்திலே இருக்கிற நாயன் நீதான். வானல் வாஹிது ஃபில் அர்ல், இந்த பூமியிலே நான் தான் இருக்கிறேன். யஅபுதுக, உன்னை வணங்கக்கூடியவர் என்னை தவிர வேறு யாருமே இந்த பூமியிலே இல்லை ரப்பே. நான் தான் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் மூமினாயிருக்கிறேன், உன்னை இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கே அனைத்து பொறுப்பும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதினாங்க. என்ன ஓதினாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதைத்தான் ஓதினாங்க. அன்புக்குரியவர்களே, யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளை நெருப்புக்கு வந்தது. இப்ராஹிமை சுடாதே, இப்ராஹிமை சுடாதே, இப்ராஹிமுக்கு நீ குளிராக மாறிவிடு, இப்ராஹிமுக்கு நீ குளிராக ஐஸாக நீ மாறிவிடு. நெருப்பே, நெருப்பு குளிராக மாறியது. அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக அவ்வளவு பெரிய நெருப்பை மூட்டிய போது கூட இவர்கள் அஞ்சவில்லை, யாருடைய உதவியையும் நாடவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் நாடினார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உச்சரித்தார்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே விதமாக இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் பயன்படுத்தினார்கள் என்பதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த நேரத்திலே தெரியுமா? முஸ்ரிக்கீங்கள் முஸ்லிம்களை அடர்ந்தேறுவதற்காக வந்த நேரத்திலே, முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்வதற்கு ஆரம்பித்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. முஸ்லிம்களே, நீங்க பயந்து கொள்ளுங்க, காபிர்கள் பக்கம் போயிடாதீங்க, அவங்க உங்களை அடிப்பாங்க, அவங்க உங்களை ஏசுவாங்க, உங்களோட மதத்துக்கு எதிராக பேசுவாங்க, உங்களோட உரிமைகளுக்கு எதிராக அவங்க சவாலிடுவாங்க, ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. எனவே நீங்க அந்த மக்களை முஸ்லிக்கீங்களை நீங்க பயந்து கொள்ளுங்கோ என்று அந்த செய்தி வந்த நேரத்திலே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், அனைவர்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிக்கீங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள், ஒன்று திரண்டிருக்கிறார்கள். உங்களை கொலை செய்வதற்காக, உங்களுடைய உடைமைகளை பறிப்பதற்காக, உங்களுடைய உரிமைகளை இல்லாமலாக்குவதற்காக முஸ்லிக்கீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் பயந்தார்களா? அருமை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட்டதா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஸாதஹும் ஈமானா, இன்னும் இன்னும் ஈமான் அதிகரித்தது, இன்னும் இன்னும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதிகரித்தது, இன்னும் இன்னும் அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளத்திலே அதிகரித்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? முஸ்ரிக்கீங்க என்ன வித்தைகளை போட்டாலும் சரி,
காபிர்கள் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் சரி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுடைய முழு பொறுப்பையும் அவனின் பக்கமே நாங்கள் சாட்டி விடுகிறோம் என்று நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் சொல்லி காட்டினார்கள் என்பதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, வமை யதவக்கல் அலல்லாஹ் வஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து விட்டான் என்று சொன்னால் அது மாத்திரம் அவனுக்கு போதும். அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே, இஸ்லாத்துக்கு எதிராக கோஷங்கள் வருகின்ற நேரத்திலே எமக்கு என்ன வர வேண்டும்? ஈமான் அதிகரிக்க வேண்டும், ஈமானுடைய பலம் கூட வேண்டும். என்ன பலம்? அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், நல்லவர்களுடைய பொருட்டாலே துஆ கேட்போம். யா அல்லாஹ், நாங்க பிரச்சனைக்கு போக மாட்டோம், உன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நாங்கள் மூமீன்கள், உன்னை ஈமான் கொண்டவர்கள், உன்னுடைய ரசூலை ஈமான் கொண்டவர்கள். ரப்பே, வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீயே அழகான முறையிலே முடித்து விடுவாயாக. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த ஒரே ஒரு தவக்குலிலே முஸ்லீம்கள் மூமீன்கள் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ், அன்புக்குரியவர்களே, மூமீன்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதே நேரத்திலே முஸ்லீம்கள் நாங்கள் நினைக்க கூடாது இஸ்லாமியர்கள் கோழைகள் என்று, இஸ்லாமியர்கள் பயந்தவர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய வரலாறை நாங்கள் ஆழமாக பார்த்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். 313 சஹாபாக்கள் 1000 பேர்களை கொண்ட ஒரு பெரும் சேனையுடன் மோதிய வரலாறை இஸ்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. 1000 பேர்களை கொண்ட ஒரு பெரும் ஒரு சேனையுடன் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய என்ன சேனை? அன்புக்குரியவர்களே, 1000 பேர்களை கொண்ட பெரும் ஒரு சேனையுடன் 313 சஹாபாக்கள் வெற்றியீட்டிய வரலாறை இஸ்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்காக உயிரை நீத்த வரலாறை இஸ்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்காக அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக முன்னே சென்று இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்த வம்சா பரம்பரையிலே வந்தவர்கள் முஸ்லீம்கள். அன்புக்குரியவர்களே, அதனால் முஸ்லீம்களுடைய உரிமையை விட்டுவிட முடியாது, முஸ்லீம்களுடைய கொள்கையை விட்டுவிட முடியாது. இஸ்லாத்துக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லி இருக்கிற ஒரு முறை இருக்கிறது. ஹலாலை ஹராமாக்க முடியாது இஸ்லாத்திலே, ஹராமை ஹலாலாக்க முடியாது இஸ்லாத்திலே, ஆகும் கூடாதது கூடுமாக்க முடியாது இஸ்லாத்திலே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இஸ்லாத்துக்கு எதிராக கொள்கைகள் பிரச்சாரங்கள் வருகின்ற நேரத்திலே நாம் தாழ்ந்து போவதற்கு கோழைத்தனமானவர்களும் அல்ல என்பதனையும் முஸ்லீம்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்கள் என்று சொல்லுபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நற்குணத்தை கொண்டவர்கள், நல்ல பண்பை கொண்டவர்கள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை நிறைந்தவர்கள், மன்னிக்கும் தயாளத்தன்மை நிறைந்தவர்கள், எல்லாவற்றையும் விட பொறுமை என்ற ஆக பெரும் ஒரு ஆயுதத்தை முஸ்லீம்கள் தங்களுடைய கையிலே ஏந்த வேண்டியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர எங்களினாலே எதையும் செய்ய முடியாது. அருமை சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் வித்தியாசம், வலிமார்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் வித்தியாசம். நாம 1000 பேர் சேர்ந்து துஆ கேட்டால் நாம அதில் 1000 ஒரு மனிதராவது நல்லவர் இருப்பார் அல்லவா? அந்த ஒரு மனிதருடைய துஆவினால் அல்லாஹ் மூமின்களை பாதுகாப்பான். அந்த ஒரு மனிதர் நல்லவராயிருப்பார், அடுத்த அத்தனை பேரும் ஃபெயிலாயிருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஒரு மனிதனுடைய துஆ அங்கு பவர் உள்ளதாக இருக்கலாம். ஆகவேதான் முஸ்லீம்களாகிய நாங்கள் அடுத்தது ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறோம். என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் மூமின்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. இதை முஸ்லீம்கள் பேணி நடக்க வேண்டும். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே ஃபசாதா, இஸ்லாத்துக்கு எதிராக கோஷங்களா, முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கைகளா, இதுவெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? முஸ்லீம்கள் நீங்கள் முஸ்லீமாக வாழவில்லை,
மூமின்களாகிய நீங்கள் மூமினாக வாழவில்லை, ஹராத்தை பேணவில்லை, இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய சட்டங்களை பேணவில்லை, மதுபானத்தை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள், வட்டியை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் எவைகளை எல்லாம் கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இதனால் என்ன நடக்கும்? உலகத்திலே ஃபசாது நிறைய காணப்படும். முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லாஹ் ஏனைய மதத்தவர்களை உண்டு பண்ணுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் அந்நியர்களை குறை சொல்லி அவர்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு புறம் இருக்க, எம்முடைய பிழைகள், எம்முடைய குறைகள், எம்மிடத்திலே இருக்கக்கூடிய தவறுகள், இவைகளை நினைத்து நாம எப்பாவது அல்லாஹ்விடத்திலேயா அல்லாஹ் நாம பாவம் செஞ்சிட்டோம், எங்களை நீ தண்டிக்கிறாய், நாம கேட்கிறோமா? நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாம தான் பெரிய முத்தகீங்கள் என்பதாக. ஆனா செய்த அனைத்து பாவமும் எங்களால் நடந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே. ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா, ரப்பனா லா துஆகிதுனா, யா அல்லாஹ் எங்களை நீ குற்றம் பிடிச்சு விடாதே, எங்களை நீ தண்டித்து விடாதே. நாங்கள் குற்றம் செய்தவர்கள், நாங்கள் தவறு செய்தவர்கள், எங்களை அந்த குற்றத்தின் மூலமாக நீ தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அனுதினமும் துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய பிழைகளினால் தான் எமக்கு விபரீதங்கள் ஏற்படுகிறது, நாம் செய்கிற தவறுகளினால் தான் எமக்கு எதிராக சூழ்ச்சிகள் வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினுடைய ஈமானும் பலப்பட வேண்டும். பள்ளி வாயில்களிலே மாத்திரம் குனூத் போதாது, பள்ளி வாயில்களிலே மாத்திரம் எல்லோரும் சேர்கிற இடத்திலே தான் துஆ ஓத வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும். நடு நிசியிலே எழுந்து யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக, உன்னுடைய இஸ்லாத்துக்கு எதிராக, மூமின்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது ரப்பே. பிற நாடுகளிலே நடக்கின்ற அநியாயத்தை பார்க்கிறோம். முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சிறுமிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், கணவன் அதாவது பெண்கள் விதவையாக்கப்படுகிறார்கள். அண்மையிலே கூட ஒரு வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். மியான்மரிலே எப்படி அநியாயங்கள் எல்லாம். இந்த நினைவுகள் நம்முடைய கண்களுக்கு வர வேண்டும். அந்த முஸ்லீம்கள் எங்களுடைய முஸ்லீம்கள். எனது தாய்க்கு வந்தால் தான் இந்த வேதனையா? என்னுடைய சகோதரிகளுக்கு வந்தால் மாத்திரம் தான் கையேந்த வேண்டுமா? அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பிழை. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு அடி என்றால் அடுத்த முஸ்லிமுடைய உள்ளத்திலே நோவு ஏற்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமுக்கு காயம் என்றால் அந்த காயத்துடைய வருத்தம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஏற்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த நிலைமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற நாடுகளிலே இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், உரிமைகள் பறிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இலங்கை நாட்டையும் பிற நாடுகளையும் அப்படியான ஒரு சூழல் வந்துவிடாமல் அன்புக்குரியவர்களே நினைத்து பார்க்க முடியாது. மிக பயங்கரமானது. தாய்மார்கள் பாதையிலே எப்படி செல்லுவது? தங்களுடைய குமரி பெண்கள் பாதையிலே எப்படி செல்ல போகிறார்கள்? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் ஈமான் வலுப்பெற வேண்டும். இஸ்லாத்தின் கொள்கையிலே நாம் இருக்கிறோம். யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய சாத்தியம் நமக்கு கிடையாது. நாம் அதற்கு தயாராகவும் கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்கும் தலை குனிந்து நம்மை அடக்கி ஒடுக்கமாக பொறுமையாக செல்ல வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்வது அல்ல, அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எந்த அளவுக்கு போய் முடியும் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக வேண்டி அதாவது வெள்ளக்காரிகளை போன்று நிர்வாணத்துடன் பாதையிலே செல்வதா? அதுவும் முடியாது. நமக்கு என்று இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. முஸ்லீம்கள் மூமின்கள் இஸ்லாமிய சீருடை இருக்கிறது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அதை விட்டுக் கொடுப்பதும் அல்ல. அதற்காக நாம் பிரச்சினைப்பட்டு அவைகளை பூதாகரமாக ஆக்குவதும் அல்ல. இஸ்லாம் பொறுமையுள்ள ஒரு மார்க்கம். பொறுமைக்குரிய கூலி சொர்க்கம் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வந்தே தீரும். அன்புக்குரியவர்களே,
அருமை சஹாபாக்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சாய்ந்து கொண்டு இருந்தாங்க. சஹாபாக்க பார்த்தாங்க, முஷ்ரிக்கீங்களினால நிறைய தொல்லை. அந்த காலத்தில் நடந்த செய்தி. முஷ்ரிக்கீங்களால் நிறைய தொல்லைகள் வந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்க துஆ செய்ய வேணாமா? அவங்களோட தொல்லைகளை விட்டு எங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நீங்க துஆ செய்ய வேண்டாமா யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்கள். அவர்கள் அதாவது ராணுவ தளபதி, அவர்கள் இட்டால் எதற்காகவும் சஹாபாக்கள் அஞ்சாமல் முன் வருவார்கள், எதையும் செய்ய துணிந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, வேகத்திலே இருக்கிறாங்க, அமைதிப்படுத்தினாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க இத பேசுறீங்களா? உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்தில ஒரு மனிதன் ஈமானை விடும்படி ஒரு மனிதனுக்கு முஷ்ரிக்கீங்கள் சொல்லுவார்கள், யகூதிகள் சொல்லுவார்கள், நசாராக்கள் சொல்லுவார்கள், ஈமானை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, அவன் ஈமான விடலையா என்ன தெரியுமா செய்வாங்க? பூமியில பெரிய குழிய தோண்டுவாங்க. குழிய தோண்டி அதில் அந்த மனிதனை நிறுத்தாட்டி வச்சு அப்படியே மூட செய்து பூமியிலே குழி ஒன்றை தோண்டி அவன் காலை இறக்கி அதில் அப்படியே நிறுத்தாட்டி வைத்து 2 பக்கமாக 2 மனிதர்கள் இருந்து இப்ப அதாவது பலகைகள் சீவாங்க மிஷின்ல. அந்த காலத்துல கொஞ்சம் காலத்துக்கு முன்னால இருந்தது 2 சைட்டால இருந்து வாளால அறுப்பாங்க, இழுத்தொடித்து அறுப்பாங்க. அப்படியான மின்சார் அந்த வாளை எடுத்து அந்த மனிதனுடைய தலையிலே வைத்து புலப்பார்கள். எதற்காக தெரியுமா? இஸ்லாத்தை விடும்படியாக சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, அந்த வாளினால் அப்படியே உடம்பை எல்லாம் கீறி கிழிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டார்கள் அந்த மனிதர்கள். ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? அத்தனை வேதனைகளையும் தாங்கி அந்த மனிதர்கள் ஈமானை விடவில்லை, இஸ்லாத்தை விடவில்லை, மூமீன் என்ற பட்டத்திலே இருந்து கலந்து கொள்ளவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லி காட்டினார்கள். நிச்சயமாக ஒரு காலம் வரும், சன்னாவில இருந்து ஷாமில இருந்து யமனுக்கு எந்த முஸ்ரிக்குடைய பயமும் இல்லாமல் நடந்து செல்லுகிற ஒரு காலம் வரும். பொறுமையாக இருங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? பொறுமையாக இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் போதித்தார்கள் அந்த அருமை சஹாபாக்களுக்கு. பொறுமை செஞ்சாங்க. அன்புக்குரியவர்களே, எல்லை மீறி வருகின்ற நேரத்திலேதான் யுத்த பிரகடனங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. பொறுமையை கையாண்டார்கள். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பெரும் பெரும் பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த ரோம், டமஸ்கஸ், சிரியா போன்ற நாடுகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற வரலாறை நாம் படிக்கிறோம் அல்லவா? எதனால் கைப்பற்றினார்கள்? யுத்தம் செய்தா? போராட்டம் செய்தா? எதிராக எதையாவது செய்தா? இல்லை. அமைதியான முறையிலே, பொறுமையான முறையிலே, அனைத்து நேரத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியைத்தான் அந்த மக்கள் நாடி இருந்தார்கள் என்பதனைத்தான் இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டிக் இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தால், அல்லாஹ்வை தக்வா செய்து நடந்தால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. முஷ்ரிக்கீங்கள், காபிர்கள் யாருடைய தொல்லையும் உங்களுக்கு அதாவது வேலை செய்யாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனைகள் வார நேரத்தில் பிரச்சனைக்கு போவதல்ல, எங்கட ஈமாண்ட பலகீனம். நாங்க சரியான முறையை பரல தொழுகிறோம் இல்ல, சரியான ஜக்காத்து கொடுக்கிறோம் இல்ல, சரியாக அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களுக்கு உதவி செய்கிறோம் இல்ல, மദ്രസാக்களை பார்க்கிறோம் இல்ல, ஏழை குமரி பெண்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் இல்ல, அனாதைகள் அதாவது விதவைகள் இவர்களை நாம் பார்க்கிறோம் இல்ல, நல்ல விஷயங்களுக்காக நாம் செலவழிக்கிறோம் இல்ல. உலமாக்களை பார்த்தா அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, மார்க்கத்தை எப்படியும் செஞ்சு கொண்டு போறாங்க. பள்ளி நிர்வாகிகளை பார்த்தா அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, எல்லாம் துன்யா 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 என்று உலகத்துடைய ஆசையே நிறைந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் எம்மை இப்படி சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் எந்த வழியிலே நாங்கள் நடத்தி செல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே,
வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. நீங்க ஒரு ஊர்ல கொஞ்சம் பேர் செய்த அநியாயத்தால, கொஞ்சம் பேர் செய்த குழப்பத்தால அல்லாஹ்வுக்கு மாற்றமாக உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாருமே நடக்க மாட்டீங்க. ஒரு சொற்ப பேர், 1000-5 பேர் பிழையாக நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா அங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த சோதனை வந்து சேரும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். அப்படியான ஃபித்னா வந்துடாம தவிர்ந்து கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, எனவே அப்படியான குழப்பங்களை, சமுதாயத்தை அடைவரைத்துக் கொள்கிற குழப்பங்கள் வருகின்றது என்றால் அது நம்முடைய தவறுகளினால், நம்முடைய பிழைகளினால் என்பதை நாம நினைச்சு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நேரமும் இரவு பகலாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புங்க, கண்ணீர் வடியுங்க. யா அல்லாஹ், நாம் பிழை செய்திருக்கிறேன், உன்னுடைய சமுதாயமாகிய எமது முஸ்லிம்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, எங்களை நீ தண்டித்து விடாதே, எங்களை நீ தண்டித்து விடாதே. உன்னுடைய அலாபு, உன்னுடைய சோதனைகள் யா அல்லாஹ் எங்களினாலே தாங்க முடியாது. எங்களுடைய இலங்கை நாட்டிலேயும் பிற நாடுகளிலேயும் யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக என்று துவா செஞ்சு கொண்டிருங்க. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னித்து அல்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ மேன்மைப்படுத்தி அல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இலங்கை நாட்டிலேயும் பிற நாடுகளிலேயும் யா அல்லாஹ் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி அல்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ ரஹ்மானே, அவைகளை எல்லாம் நீ தவிடுபொடியாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட மூமின்களாகிய நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம் ரஹ்மானே. இங்கு வாழுகின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் உன்னிடத்திலே கையேந்தி நிற்கிறார்கள் ரஹ்மானே. இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தின் உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையை யா அல்லாஹ் எங்கள் நாட்டிலே நீ ஆக்கிவிடாதே ரஹ்மானே. நாம் குற்றம் செய்தவர்கள் தான், நாம் பிழை செய்தவர்கள் தான். எங்களுடைய பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டு பண்ணி விடாதே. இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்களை யா அல்லாஹ் உண்டாக்கி விடாதே. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் யா அல்லாஹ் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை யா அல்லாஹ் நீ இல்லாமலாக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நீ பொறுமையை கொடுத்தல்வாயாக. எந்த அளவுக்கு பொறுமை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமை செய்து உன்னை தொழுது, உன்னை வணங்கி, உன்னுடைய உதவியை யா அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற தன்மையை எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்கு நீ கொடுத்தல்வாயாக. உனக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, வலிமாருடைய ஸ்தலங்கள், உன்னுடைய பள்ளி வாயில்கள், இவைகளுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே, இதனால் தான் எங்களுக்கு இந்த விபரீதம் ஏற்பட்டது என்ற அளவுக்கு உன்னுடைய தண்டனையை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. அல்லது யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து நேரான பாதையிலே அவர்களையும் நீ ஆக்கி இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய உண்மையான தன்மையை உணரக்கூடிய உள்ளங்களை அந்த உள்ளங்களுக்கு நீ கொடுத்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه.